இரவு 1 மணி இருக்கும். மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆரவ் தன்னோட கார்ல வேகமா போயிட்டு இருக்கான். அவன் ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். அமைதியான வாழ்க்கை, அழகான மனைவி, அழகான சின்ன ஒரு பெண் குழந்தை. அந்த நேரத்துல அவனோட போனுக்கு ஒரு கால் வருது. தெரியாத ஒரு எண். ஹலோ. அடுத்த பக்கம் மெதுவா பேசுறாங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு பொய் இன்னைக்கு 3 பேரோட வாழ்க்கையை அழிக்க போகுது. ஆரவ் அதிர்ந்து போறான். யார் நீங்க? அழைப்பு துண்டிக்கப்படுது. அந்த குரல் அவனை பழைய நினைவுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. 5 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இரவு ஆரவ் தன்னோட நண்பன் சுரேஷ் கூட கார்ல போய்கிட்டு இருக்கான். சுரேஷ் ரொம்ப குடிச்சிருந்தான். வேகமா கார் ஓட்ட ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு மனிதன் சாலையை கடக்க முயற்சிக்கிறப்போ டம்முன்னு ஒரு சவுண்ட். அந்த மனிதன் தூக்கி எறியப்படுறான். ஆரவ் அதிர்ச்சியை உறைஞ்சி போறான். போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம் அப்படின்னு சுரேஷ் கத்துறான். ஆரவ் ரொம்ப பயந்துருக்கான். அவங்க 2 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அடுத்த நாள் செய்தியில வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஒருவர் பலி. ஆரவ் பல நாட்கள் தூங்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு பொய் சொன்னான். அந்த இரவுல நாங்க வீட்டுல தான் இருந்தோம் அப்படின்னு. போலீஸ் கேட்டப்ப இந்த பொய் சொன்னது அவனுக்கு ரொம்ப நாளாவே தூக்கத்தை கொடுக்கவே இல்லை. அந்த பொய் அவனை அன்னைக்கு காப்பாத்திருச்சு. அவன் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா 5 வருடங்களுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை யாரோ தெரிஞ்சிருக்காங்க. அடுத்த நாள் அவன் ஆபீஸுக்கு போறான். அவனோட மேஜையில ஒரு புகைப்படம் இருக்கு. அந்த விபத்துல நடந்த இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம். அதோட பின்புறத்துல எழுதியிருக்காங்க, உண்மையை மறைத்தாலும் சாட்சி மறையாது. ஆராவோட கை ரொம்ப நடுங்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு இரவு மீண்டும் அழைப்பு வருது. நாளைக்கு மாலை நேரத்துல பழைய பாலத்துக்கு வா. ஆரவ் பயந்தாலும் அங்க போறான். அங்க ஒரு முதியவர் நின்றுட்டு இருக்காரு. நீங்க தானா என்ன போன்ல கூப்பிட்டது? முதியவர் அமைதியா பார்க்குறாரு. அந்த இரவு நடந்ததை ஃபுல்லா அவர் சொல்றாரு. அன்னைக்கு இரவு இறந்தவர் என்னோட மகன் தான். ஆரவோட உடம்பு ரொம்ப ஜில்லுன்னு மாறுது. பதட்டத்துல நான் 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 உண்மைய போலீஸிட சொல்லான்னு தான் நினைச்சேன் அப்படின்னு திக்கி திணறி பேசுறான். ஆனா அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, நான் உன்னை போலீஸுக்கிட்ட காட்டி கொடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதியவர் ஒரு சிறுமியோட புகைப்படத்தை காட்டுறாரு. இவதான் என்னோட பேத்தி. அவளுக்கு அப்பா இல்லாமல் போனது அந்த இரவால் தான். ஆரவ் தலகுனிறான். அந்த நேரம் இன்னொரு அதிர்ச்சி. முதியவர் மெதுவா சொல்றாரு, கார் ஓட்டியது நீ இல்லை. ஆரவ் அதிர்ந்து போறான். என்ன? சுரேஷ் தான் ஓட்டினான். ஆனா நீ உண்மையை மறைச்சிட்ட. ஆரவ் கண்ணீர் விடுறான். ஏன்னா அதுதான் உண்மை. அவன் நேரடியா கொலை செய்யவே இல்லை. ஆனா பயத்துல உண்மையை மறைச்சிட்டான். அந்த ஒரு பொய் ஒரு குடும்பத்தையே உடைச்சிருக்கு. ஆரவ் நேரா சுரேஷை சந்திக்க போறான். சுரேஷ் இப்போது பெரிய தொழிலதிபர். ஆரவ் கோபமா கத்த ஆரம்பிக்கிறான். ஏன் உண்மையை சொல்லல? சுரேஷ் சிரிக்கிறான். ஒரு பெரிய தொழிலதிபருக்கு இதெல்லாம் சகஜம்தான். அந்த வார்த்தை ஆரவுக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. அது நம்ம ப்ராப்ளம் இல்லை. அந்த நிமிடம் தான் ஆரவுக்கு புரிஞ்சது, சுரேஷ் மாறவே இல்லைன்னு. மாற வேண்டியது நான் தான். அடுத்த நாள் ஆரவ் சமூக வலைத்தளங்கள்ல லைவ் ஆரம்பிக்கிறான். லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அவன் நடுங்கும் குரல்ல சொல்றான், 5 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விபத்துக்கு நான் தான் சாட்சி. உண்மையை மறைத்தவன் நான் தான். அவன் அனைத்தையுமே அந்த லைவ்ல சொல்றான். அது அந்த லைவ் நாடு முழுக்க பரவுது. சுரேஷ் அதிர்ச்சி ஆகிறான். போலீஸார் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷ் கைது செய்யப்படுறான்.
ஆரவுக்கு சட்டப்படி தண்டனை கிடைத்தது. ஆனால் சிறைக்கு செல்லும் முன்னாடி அந்த முதியவர் அவனை சந்திக்கிறாரு. நான் உன்னை வெறுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ உண்மையை சொன்ன அந்த நிமிஷம் என் மகன் ஆத்மாவுக்கு நீதி கிடைச்சது. ஆரவ் அழுக ஆரம்பிக்கிறான். பல வருடங்களுக்கு பிறகு அவன் மனசு ரொம்ப லேசாகுது. சில ஆண்டுகள் கழித்து ஆரவ் சிறையிலிருந்து வெளியில வர்றான். அவன் அந்த விபத்துல இறந்து போன மகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவுறான். ஒரு நாள் அந்த சிறுமி கேட்கிறான், அங்கிள், நல்ல மனிதன் யார்? ஆரவ் சிரிக்கிறான். தவறு செய்யாதவன் நல்லவன் இல்ல, தவறை ஒத்துக்கிட்டு திருந்துவன் தான் நல்லவன். அந்த சிறுமி சிரிக்கிறான். ஆரவ் வானத்தை பார்க்கிறான். பல வருடங்களாக அவனை துரத்திய அந்த ஒரு பொய் இப்போது முடிந்து விட்டது. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சில நேரங்களில் ஒரு பொய் உடனடியாக தப்பிக்கிறதுக்கு வேணா வழிவகுக்கலாம், ஆனால் உண்மை மட்டுமே மன நிம்மதியை தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.